ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி பூமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறது, எப்படி குக் பண்ணுங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. இது இட்லி, தோசை, சுட சுட சாதம் எல்லாத்துக்குமே அடிபொலியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். குடல் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். நான் ஒன்றும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். குடல் வாங்கியிருக்கேங்க, ஒரு குடல் அளவுக்கு வாங்கியிருக்கேன். சிகப்பு கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரல், சிறுங்குடல், பெருங்குடல், அதுக்கப்புறம் அதனோட பை. இதுதான் வந்து குடல் கேட்கும் போது தருவாங்க. இது இல்லாமல் தனியாக ரத்தமும் கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு ரத்தம் போட்டு செய்ய போகிறது இல்லை. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு எனக்கு கருவேப்பிலை, 2 வரமிளகாய், சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா. இப்போ இதெல்லாம் நல்லா தனியாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குடல் க்ளீன் பண்ணுறதுக்காக மஞ்சத்தூள், கல் உப்பு, எலுமிச்சம்பழம் 3 தேவைப்படும். எப்படி க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம லெமனை கட் பண்ணி 2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். 2 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். குடல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ வந்து நம்ம 4-5 டைம் நல்லா கழுவணுங்க, இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும். 2 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சாச்சு. இது கூட 2 கை அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சிடலாம். நல்லா அது போல் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா தான் இந்த சிறுங்குடலுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரும். நீங்கள் முழுசாக வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. பட் குடல் வந்து நல்லா சுத்தமாக கழுவணும், இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும், சாப்பிடவே முடியாது. நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுடு தண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குடலில் இருக்க அழுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி கலராக வருதுன்னு. இதே மாதிரி ப்ராசஸில் நம்ம 5-6 தாட்டி கழுவணும். ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம எலுமிச்சம்பழம் போட போகிறோம். ஏன்னா ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும் குடலில். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் கல்லுப்பு போட்டு நல்லா சுத்தமாக எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். நுரையீரல் வந்து நம்ம போடும்போது அது மட்டும் தனியாக மிதந்துட்டு வருது. அதனால அது சுத்தமாக தான் இருக்குன்னு அதை எடுத்து வச்சுட்டேன். இந்த சிறுங்குடல், பெருங்குடல் இதில் தான் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ தட் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா சாந்து ஆட்டிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பொருளெல்லாம் போட்டுக்கலாம். சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம குடல்ல சுடுதண்ணி ஊற்றி வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சிறுங்குடல்ல நம்ம கை விரல்களால் நசுக்கி விட்டுறலாம். மோஸ்ட்லி ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் ஆயிருங்க. நம்ம சுடு தண்ணி, எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள்லாம் போட்டு எடுக்கும்போது எல்லாமே வந்துடும். இருந்தாலும் ஏதாவது 1-2 அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கைகளால் நல்லா பெசரி விட்டு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு அப்படியே சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 5-6 டைம் கழுவுனாலே போதும். ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கல்லுப்பு. இது டெஃபினட்டாக நீங்கள் பண்ணணும். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் போடுறோம் அப்படின்னா ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடலில். குடல் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் அது சுத்தமாக செய்கிறதுல தான் இருக்கிற வேலையே அதிகம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதாங்க செய்யுது. பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்கவே பாருங்கள் நல்லா இருக்கு, சுத்தமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5-6 தாட்டி கழுவுனதுக்கப்புறம் தண்ணி வடிச்சு பாருங்கள். தண்ணி நல்லா வெள்ளையாக வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா அழுக்குமே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சிலர் சுண்ணாம்பெல்லாம் போடுறாங்க, நான் அதெல்லாம் போட மாட்டேன். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். எலுமிச்சம்பழம், கல்லுப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
ஸ்மெல் அதிகமாக வராது. இந்த பேசிக் டிப்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம 2 எலுமிச்சம்பழம் எடுத்தோம்ல, எலுமிச்சம்பழத்தோட சாறு தான் எடுத்திருக்கோம். அந்த சக்கையை போட வேணாம். நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பாத்திரம் விளக்கும் போது சிங்க்கு கழுவுறதுக்கு அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் ரெசிபியில் நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஸ்மெல் இருக்கும் சிங்க்கில். அதனால் நம்ம இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தோட தோலை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். கல்லுப்பு இதெல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டாலே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கையளவுக்கு கல்லுப்பு, குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 விசில் வேக வச்சுக்கலாங்க. இது நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். பெரிய அடுப்புக்கு மாற்றிட்டு வடை சட்டியில் இருக்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 6 விசில் வச்சு எடுத்திருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா குடல் வெந்திருக்கணும். அப்போதாங்க நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பூ மாதிரி வெந்துருச்சு. தண்ணியும் பாருங்கள் அளவாக இருக்குது. இப்போ எப்படி தாளிப்பு ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். மண் சட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு அகலமான சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நம்ம மிளகா சாந்து ஆட்டும் போது அதில் நம்ம இஞ்சி பூண்டு போடவே இல்லை. சின்ன வெங்காயத்தோட சாந்து மட்டும்தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 2 வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மட்டன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. மசால் பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். நம்ம வேக வச்சு வச்சுருக்க குடல் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குடலும் இது கூடயே போட்டுடலாம். நம்ம வடை சட்டியில் மசாலா சாந்து ஆட்டணும் இல்லையா, அதுவும் நல்லா ஆறிடுச்சு. இது போட்டதுக்கப்புறமா அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம சின்ன வெங்காயம் பேஸ்ட் அரைச்சிடணும் இல்லையா, அதையும் இது கூடயே கலந்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் கூட போட்டுக்கலாங்க. தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போடல. இது நான் குழம்பு மாதிரியே வைக்கல, கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். நீங்கள் ரத்தம் போட்டு செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கடையில் வாங்கும் போதே ரத்தத்தில் நிறைய முடி இருக்கும். நல்லா டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ கொதிக்கும் போதே ரத்தத்தையும் இதில் நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ரத்தம் போடலை. இது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இதில் இருக்க பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம குடலில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். மசாலா சாந்து ஆட்டும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு மசால் வாசம்லாம் போயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா கதன்னு இருக்குது. இந்த டைமில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தாங்க. சின்ன வெங்காயம் 15 போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, 1 இனுக்கு கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி விதை இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான். இது சட்டிலேயே இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப ட்ரை ஆகிடும். ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அது தளன்னு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும் போதே நீங்கள் இறக்கிடுங்க. ரொம்ப திக்காக எடுத்தீங்க அப்படின்னா அதில் சாரே இருக்காது. சைடில் இட்லியும் ஊற்றியாச்சு. காலையில் எங்கள் அம்மா பொங்கல் கறி விருந்து அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் குடல் தான். சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்காக அதுக்கு மட்டும் அளவான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடல் கூட இட்லி காம்பினேஷன் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது குடலும் இட்லியும் தான். தோசை கூட அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. குடலுக்கு இட்லி தான் சூப்பராக இருக்கும். அந்த சுட சுட இட்லியோட குடல் கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அடிதூளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
தக்காளி லைட்டாக வதங்கினாலே போதுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தாங்க. இப்போ தாளிச்ச பொருளை அப்படியே வந்து குடல் கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குடல் கிரேவி கூட சாப்பாடு சாப்பிட பிடிக்குமா, இல்லை இட்லி தோசை எது பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. குடல் க்ளீன் பண்ணுறது மட்டும் ஒரு 5லேருந்து 6 டைம் அளவுக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் க்ளீன் பண்ணி செய்யும் போது வேற லெவலில் இருக்கும். குடல் கொதிக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும். மட்டன்லேயே எது டேஸ்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா குடல் தான். ஒரு சிலர் தலைக்கறி சொல்லுவாங்க, பட் தலைக்கறியை விட குடல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம செய்கிற விதத்தில் தான் இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். சுட சுட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, குடல் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.